ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவி பறக்க இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி குருமா நைட்டுக்கும் சேர்த்து வச்சதால நிறைய இருக்குது. இன்றைக்கி மதியத்துக்கு நல்லா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்க மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன். பச்சை மாங்காய் பச்சடி. தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வீட்டிலேயே போட்ட தயிர் உர ஊற்றி வச்சது. நல்லா கெட்டியாக செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது குளிர்காலம் தான், ஆனாலும் நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். தயிர் பழைய சாதம் கொஞ்சமாக தயிர் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கோல்டுன்றதால சாதத்துக்கு மட்டும்தான் தயிர். இதுக்கு சும்மாவே சாப்பிட்டுடலாம். இது மிளகு ரசம் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீட்டு குறிப்புனா, நம்ம தயிர் உர ஊற்றி வைக்கும் போது நல்லா ஆறி போன பிறகு பாலை நம்ம அதில் உர ஊற்றி வைப்போம். அப்படி இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு சூட்டில் வைக்கும்போது நல்லா திக்கான ஒரு தயிர் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சூட்டோடு நம்ம ஊற்றிட்டோம்னா அது திரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக கட்டாது, தண்ணியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் ஊற்றும் போது இது மாதிரி நல்ல சூப்பரான க்ரீமியான ஒரு தயிர் நம்மளுக்கு கிடைக்கும். தயிர் உர ஊற்றுறதுக்கு உர தயிர் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இல்லாத சமயத்தில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, அதில் காம்பை கிள்ளிட்டு அப்படியே முழுசாக போட்டு வைங்க பாலில். அது காலையில் பார்த்தோம்னா தயிராக தோஞ்சிருக்கும். இந்த வீட்டு குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.